தமிழ் இனத்துக்கென்று ஒரு தனி பாரம்பரியமே உண்டு. அது எப்பொழுதும் தனித்து நிற்கும். வரும் தடைகளை உடைத்து எழுந்து மேலே வந்து நிற்கும். அப்படியான ஒன்றுதான் கீழடி. பழந்தமிழரின் வரலாற்றை விளக்கும் கீழடி குறித்த விரிவான ஆய்வறிக்கையை தொல்லியல் துறை நிபுணர் அமர்நாத் ராமகிருஷ்ணா தயாரித்தார். 2014ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த ஆய்வில் நவீன கருவிகள் உதவியுடன் சோதனைகள் நடத்தப்பட்டு கிடைக்கப்பெற்ற விவரங்களை கொண்டு 982 பக்க அறிக்கை உருவாக்கப்பட்டது. இதில் கார்பன் டேட்டிங் சோதனை மூலம் கீழடியில் கிமு 200ஆம் ஆண்டில் மனித வாழ்க்கை இருந்ததாக தகவல் கிடைத்தது. இதன் மூலமாக தமிழர்களின் வாழ்வியல் எவ்வளவு ஆண்டு காலம் பழமையானது, உலகில் இருக்கும் குடிகளுக்கெல்லாம் மூத்த குடி எங்கள் தமிழ்குடி என்பது நிரூபணமானது. கீழடி தொடர்பான இந்த அறிக்கை 2023ஆம் ஆண்டு தொல்லியல் துறை இயக்குநருக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளாகியும் இந்த அறிக்கை குறித்தான எந்த தகவலும் வெளியிடப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது. கீழடி குறித்து பல்வேறு கேள்விகள் எழத் தொடங்கின. இந்த சூழ்நிலையில்தான் அதிர்ச்சியூட்டும் விதமாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அந்த தகவல் என்னவென்றால், கீழடி பற்றி அதில் மேலும் நுட்பமான விவரங்களுடன் திருத்தங்கள் செய்யுமாறு அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு தொல்லியல் துறை கடிதம் எழுதியுள்ளது. அதில் கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் ஒரு இடத்திற்கு திட்டவட்டமான நிரூபணம் தேவைப்படுவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற 2 இடங்கள் குறித்த தகவல்கள் அறிவியல் பூர்வமாக பெறப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சில வரைபடங்கள் போதிய தெளிவின்றி இருப்பதாகவும் சில விவரங்கள் அளிக்கப்படவில்லை என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் வரும் நேரத்தில் கீழடி ஆய்வுக்கு நிதி ஒதுக்கியதே மத்திய அரசுதான் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்துக்கு வெங்கடேசன் எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழிசையின் இந்த கருத்தை பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. கீழடி அகழ்வாய்வுக்கு முதல் ஆண்டு நிதி ஒதுக்கிவிட்டு அடுத்த ஆண்டு ஏன் நிறுத்தப்பட்டது? ஆய்வில் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் நிதியை நிறுத்துவது. எல்லாம் கிடைத்தபோது ஏன் நிறுத்தினீர்கள்? நீங்கள் ஒதுக்கிய நிதி நீங்கள் சொல்லி வரும் வரலாற்றுக்கு எதிரான உண்மையை கண்டறிந்ததால் பதற்றமடைந்து நிதியை நிறுத்தினீர்கள். வேத நாகரிகத்துக்கு முந்தையது தமிழர் நாகரிகம் என்ற உண்மையை உங்களால் ஏற்க முடியவில்லை. நிதியை நிறுத்தி ஆய்வை நிறுத்தி ஆய்வறிக்கையை எழுத விடாமல் இடையூறு செய்தீர்கள். இதையும் மீறி ஆய்வறிக்கை சமர்ப்பித்த பிறகும் வெளியிடாமல் முடக்க நினைத்தீர்கள். நாடாளுமன்றத்தின் தலையீடு மூலம் வெளியிட முயற்சித்தால் இப்போது போதிய நம்பகத்தன்மை இல்லை என சொல்லி நிறுத்துகிறீர்கள். இது மட்டுமின்றி இன்னும் எவ்வளவு இடையூறு செய்தாலும் கடந்து தன் வரலாற்றை மெய்ப்பிக்கும் ஆற்றல் கீழடிக்கு உண்டு என தன்னுடைய கண்டனத்தை காட்டமாக தெரிவித்துள்ளார் சு. வெங்கடேசன் எம்பி அவர்கள்.